பிரின்சி, நேத்து போன சிட்டி சூப்பரா இருந்துச்சு. இது என்ன காடு மாதிரி இருக்கு? ஆமா, இட்டர்னிட்டிக்கு போறதுன்னா அதுல சில கஷ்டங்களும் இருக்குதுல்ல. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்க சைன் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்தோம்னா நம்ம ஈஸியா அதை ஃபாலோ பண்ணி போயிடலாம். ஓகே, அப்ப போலாமா? போலாம். இங்க பாரு பிரின்சி, அங்க வேற போர்டுலாம் இருக்கு. நம்ம அந்த வழியா போற மாதிரி இருக்கு. அந்த வழியா போலாமா? ஓகே, அந்த சைனை ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே. இந்த பக்கம் ஒரு பாதை தெரியுது. இந்த சைன் போர்ட் கூட ஃபாலோ பண்ணலாம். இங்கேயும் ஒன்று இருக்கு. எந்த வழியில போறது? உமா, அந்த பக்கம் போகாதீங்க. பிரின்சி, இந்த வரேன். இந்த வந்துட்டேன் உமா. தேங்க்யூ பிரின்சி. நீ மட்டும் இல்லைன்னா என்னை குழியிலேருந்து யார் தூக்கியிருப்பாங்க? இதுக்கே இப்படி சொல்ற. ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இப்படி இருந்திருக்கவே முடியாது. யாரு? அவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு. அப்படியா? புரியலையே. புரியலையா? நம்ம ஆண்டவர் பாவத்தோட தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக அவர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினால நம்ம எல்லாரையும் அதுல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு. எப்படி? அப்படின்னா பிரின்சி, அப்ப நம்ம இன்னைக்கு படிக்க போறது தேவனுடைய இரக்கத்தை பத்தி. ஆமா, இன்னைக்கு நம்மளோட வேர்ட் காட் இஸ் மர்சிஃபுல். தேவன் இரக்கமுள்ளவர். குட்டீஸ், எங்களோட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? காட் இஸ் மர்சிஃபுல். தேவன் இரக்கமுள்ளவர். அப்படின்னா குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ரைடே கிளப்போட 3rd டேயை ப்ரேயரோட ஆரம்பிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த 3rd டேலையும் நீங்க எங்க மேல இரக்கமுள்ளவரா இருக்கீங்கன்றத நாங்க கத்துக்க போறோம். எங்களோட நீங்க பேசுங்க. நிறைய விஷயங்களை உங்க இரக்கத்தை பத்தி எங்களுக்கு சொல்லித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஓகே பிரின்சி, ஆண்டவரோட இரக்கத்தை பத்தி கத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா இந்த காட்டுக்குள்ள எப்படி ஆண்டவரோட இரக்கத்தை பத்தி கத்துக்கிறது? அதை தான் நம்ம ஒரு பாட்டுல இருந்து கத்துக்கலாம். ஹாய் குட்டீஸ், நீங்க ரெடியா இருக்கீங்களா? தந்தானே தானே நன்னே தந்தானே தன தந்தானே தானே நன்னே நன்னானே தந்தானே தானே நன்னே நன்னானே தன தந்தானே தானே நன்னே நன்னானே. இயேசு உன்னை நேசிக்கின்ற தம்பியே தம்பியே, இயேசு உன்னை நேசிக்கின்ற தங்கையே தங்கையே, இயேசு உன்னை நேசிக்கின்ற தம்பியே தம்பியே, இயேசு உன்னை நேசிக்கின்ற தங்கையே தங்கையே. நீ யாராயிருந்தாலும் எப்படி இருந்தாலும், நீ யாராயிருந்தாலும் எப்படி இருந்தாலும், இயேசு உன்னை நேசிக்கின்றாரே, இயேசு உன்னை நேசிக்கின்றாரே. தந்தானே தானே நன்னே தந்தானே தன தந்தானே தானே நன்னே தந்தானே தந்தானே தானே நன்னே தந்தானே தன தந்தானே தானே நன்னே தந்தானே. வாவ், பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரின்சி. நம்ம பாவம் செஞ்சா கூட ஆண்டவர் நம்ம மேல இரக்கமா இருக்கார்ல. ஆமா உமா, நம்ம எல்லாருமே நிறைய நேரம் பாவம் செஞ்சிடறோம்ல. ஆண்டவருக்கு பிடிக்காததை நம்ம செய்கிறோம், அவரை விட்டு தூரமா போயிடுறோம். ஆனா அவர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினால நம்ம தேடி வந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அதை தான் இந்த பாடல் சொல்லுது. இன்னொரு முறை அந்த பாட்டை நம்ம கேட்டுடலாமா? தந்தானே தானே நன்னே தந்தானே தன தந்தானே தானே நன்னே நன்னானே தந்தானே தானே நன்னே நன்னானே தன தந்தானே தானே நன்னே நன்னானே. இயேசு உன்னை நேசிக்கின்ற தம்பியே தம்பியே, இயேசு உன்னை நேசிக்கின்ற தங்கையே தங்கையே, இயேசு உன்னை நேசிக்கின்ற தம்பியே தம்பியே, இயேசு உன்னை நேசிக்கின்ற தங்கையே தங்கையே. நீ யாராயிருந்தாலும் எப்படி இருந்தாலும், நீ யாராயிருந்தாலும் எப்படி இருந்தாலும், இயேசு உன்னை நேசிக்கின்றாரே, இயேசு உன்னை நேசிக்கின்றாரே. தந்தானே தானே நன்னே தந்தானே தன தந்தானே தானே நன்னே தந்தானே தந்தானே தானே நன்னே தந்தானே தன தந்தானே தானே நன்னே தந்தானே. பிரின்சி, நான் செஞ்ச பாவத்தை கூட அவர் இரக்கத்தால மன்னிச்சார்ல.
ஆமாம், அதை பற்றி தான் இன்னும் தெளிவாக ஒரு வசனத்துலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம கென்னடி அண்ணா வராங்க. தம்பி தங்கச்சி, நீங்க என்னைக்காவது பைக்ல போயிருக்கீங்களா? வாவ், நீங்க எல்லாருமே பைக்ல போயிருக்கீங்களா? ஆமா, நீங்க பைக்ல போகும்போது பைக் ஓட்டுறவங்க கிட்ட நீங்க பைக் கரெக்டா ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டோம்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளை பத்திரமா கூட்டி போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அதை விட ஒருத்தவங்க நீயும் நானும் நம்பணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. யாரு அவங்க அப்படிங்கறத தான் நம்ம பைபிள்ல இருந்து பார்க்க போறோம். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? வாவ், அழகா சொல்லிட்டீங்க. ஆமா, இது தேவனுடைய வார்த்தை. இது 100க்கு 100 உண்மை. இது பொய் சொல்லாது. இதுல 2 பகுதி இருக்கு. எத்தனை பகுதி இருக்கு? வாவ், அழகா சொல்லிட்டீங்க. 2 பகுதி இருக்கு. ஒன்னு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு அப்படின்னா நீ வெளியில பாக்குற மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் தேவன் படைச்சாங்க. அது மட்டும் இல்ல, உன்னையும் என்னையும் ஸ்பெஷலா படைச்சாங்க. எப்படி படைச்சாங்க, நீயும் நானும் எப்படி வாழணும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல எழுதி கொடுத்துருக்காங்க. புதிய ஏற்பாடுனா என்னன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க, அவரை ஏன் சிலுவையில் அடிச்சாங்க, நீயும் நானும் எப்படி இந்த பூமியில வாழணும், நீயும் நானும் எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி உனக்கு எனக்கும் புதிய ஏற்பாட்டுல எழுதி கொடுத்திருக்காங்க. இப்ப அண்ணன் புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் அப்படின்னா நம்பிக்கை இல்லாம தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது வேஸ்ட்ன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. தம்பி தங்கச்சி, ஒருவேளை உன் உள்ளத்துக்குள்ள இன்னும் நீ ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம நான் ஆண்டவருக்கு பிடிச்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, ஏமாத்திக்கிட்டு இருக்கியா, அது தப்புன்னு தெரியாம நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா, அது உனக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சுல. இன்னைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உனக்காக தான் சிலுவையில மரித்தாங்க சொல்லி 3ஆம் நாள் உயிரோடு இருந்துச்சாங்கன்னு சொல்லி நீ நம்பி அவர் உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது நீ அவருடைய பிள்ளையா மாறிடுவ. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கலாம். ஒருவேளை தம்பி தங்கச்சி உன் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் இருக்காங்க அப்படின்னா நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நீ நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாங்க. ஓகே, இந்த வசனத்தை ஒரு கேம்ல விளையாண்டலாமா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோலிங்ல பாத்தீங்கன்னா 10 நம்பர் ரவுண்ட் ரோல் ஆகும். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பரை நீங்க மனசுல நினைச்சுக்கிற போறீங்க. 1ல இருந்து 10க்குள்ள உள்ள நம்பரை நீங்க நினைச்சுக்கிற போறீங்க. ஸ்டாப் ஆகி நிற்கும் போது எந்த நம்பர் முன்னாடி வந்து நிக்குதோ அந்த நம்பரை நினைச்சவங்க மட்டும்தான் நீங்க வசனம் சொல்ல போறீங்க. ஓகேயா? ரெடியா? ஓகே, ஸ்டார்ட். வாவ், 5. ஓகே, மனசுல யாரெல்லாம் 5 நினைச்சீங்களோ அவங்க மட்டும் இந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. வாவ், சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. ஓகே, மறுபடியும் பார்த்துடலாமா? ஸ்டார்ட். ஸ்டாப். ஓ, 3. 3ஆம் நம்பரு. யார் மனசுக்குள்ள 3ஆம் நம்பர்ல நினைச்சீங்களோ அவங்க மட்டும் இந்த வசனத்தை சொல்ல போறீங்க. என் கூட சேர்ந்து சொல்லலாமா? சொல்லுங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. வெரி குட், சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. ஓகே, மறுபடியும் பார்த்துடலாமா? ஸ்டார்ட். வாவ், 7. 7ஆம் நம்பர். யாருடைய மனசுக்குள்ள 7ஆம் நம்பர் நினைச்சீங்களோ அவங்க மட்டும் என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்ல போறீங்க. சொல்லாமா? எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. வெரி குட், சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. என்ன உமா, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க? பார்த்து குழியில விழுந்துடாம. இல்ல பிரின்சி, இயேசு கிறிஸ்து யாரா இருந்தாலும் அவர் இரக்கத்தினால மன்னிச்சிருவாரா? ஆமா, எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அவங்க மேல இறக்கப்படுவாரு. நீ இப்ப இந்த ஸ்டோரி கேட்டினா உனக்கே புரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம எபினேசர் அண்ணா வராங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூலில் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு டை கொடுப்பாங்க, ஐடி கார்டு கொடுப்பாங்க, இது எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் சப்போஸ் ஸ்கூல் போகும்போதோ இல்லை எங்கேயோ நீங்கள் வழி தவறி போகும்போது அந்த ஐடி கார்டை பார்த்து நீங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, நீங்கள் இந்த வீட்டிலேருந்து வரீங்க, இந்த தெருவில் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் அட்ரஸை பார்த்து உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. இப்போது ஸ்கூல்லையுமே சரி, எல்லா மிஸ்ஸும் உன்னை பார்த்து கூப்பிடுறதுக்கும் அந்த ஐடி கார்டை பார்த்து இந்த கிளாஸ் இந்த கிளாஸில் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிடுறதுக்கும் அந்த ஐடி கார்டு உனக்கு கொடுப்பாங்க.
பைபிள்ல கூட ஒரு சம்பவம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்து அவங்கள காப்பாத்தினாங்க. எதை பார்த்தாங்க, எதுல இருந்து காப்பாத்தினாங்க அப்படின்ற கேள்வியோட இருக்கியா? அதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பைபிள்ல மக்கள் நிறைய வகையான கூட்ட மக்கள் இருந்தாங்க. கடவுள் இந்த பூமியை படைக்கும் போது மக்கள் பிறந்து 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 மக்கள் நிறையா பேர் வந்தாங்க. ஆனால் அப்படி பிறக்க கடவுளுக்கு பிடிக்காததை பண்ணிட்டு இருந்தாங்க. அது பேர் பாவம்னு சொல்லிச்சிருவோம். அது பேர் என்னது? பாவம். இந்த பாவத்தை பண்ண கடவுளுக்கு பிடிக்காதே பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுள் அவங்களுக்கு எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தார். தேவன் இந்த பாவத்தை பண்ணாதீங்க, இது தப்புன்னு சொல்லி நிறைய ஜனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசினாங்க. ஆனால் நிறைய மக்கள் அதை கேட்கவே இல்லை. அது ஒரு முக்கியமான கூட்ட மக்கள் தான் கானானியர்கள். நீங்க திரும்ப சொல்லுங்க, கானானியர்கள். இந்த கானானியர்கள் கடவுளுக்கு பிடிக்காத நிறைய பாவம் பண்ணாங்க. பொய் சொல்றது, அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறது, நிறைய பேரை கஷ்டப்படுத்துறது, நிறைய அந்த மாதிரி கடவுளுக்கு பிடிக்காத பாவத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம்ன்றது அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க நிறைய பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களோட ஊரான இந்த கானானியர்கள் சொல்லுவாங்க, அவங்கள இருக்கிற இடத்துல இன்னொரு மக்களை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அந்த பாவம் பண்ணதுக்கு கடவுள் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் திரும்பவும் அவங்க பாவம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை அந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி கடவுள் ஒரு யோசனை பண்ணாங்க, ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. அந்த கூட்ட மக்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். அவங்க யாரு? இஸ்ரவேல் மக்கள். இப்போ இந்த கானானியர்கள் இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான சிட்டி தான் ஜெரிகோ, அதாவது தமிழ்ல எரிகோன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு முக்கியமா ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பேரு ராஹாப். சொல்லுங்க, ராஹாப். இவங்களும் கடவுள் பிடிக்காத பாவம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுள் பிடிக்க என்ன தெரியுமா? சிந்தனையில, உன் பேச்சுல, செயல எதெல்லாம் கடவுள் பிடிக்காத பண்றியோ அதெல்லாம் பாவம். அதே தான் அந்த ராகாவும் பண்ணாங்க. உங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கடவுள் பிடிக்காத யோசிக்கிறது, கடவுள் பிடிக்காத நம்ம பேசுறது, கடவுள் பிடிக்காத செய்யறது, இது கடவுளை கவலைப்படுத்துச்சுன்னா அது பாவம். உன் சிந்தனையில நீ பொறாமைப்படுறதா இருக்கலாம், இல்ல நீ என்ன வேணா மற்றவங்களை பத்தி தப்பா நினைக்கிறதா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அது பாவம். கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன் பேச்சில் கெட்ட வார்த்தை பேசுறது, அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்றது, தப்பு பண்ணிட்டு நான் தப்பே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த தப்பை நீ பொய் சொல்லி மறைக்கிற பத்தியா, அது கூட பாவம் தான். கடவுளுக்கு பிடிக்காது. சண்டை போடுறது, மற்றவங்கள அடிக்கிறது, உன் ஃப்ரெண்டா சேர்ந்துட்டு நீ கும்பலா சேர்ந்துட்டு ஒரே ஆளை போட்டு அடின்னு அடிச்சு அவங்கள கிண்டல் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துற பத்தியா, அது கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது எல்லாமே பாவம். இந்த பாவத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அது என்னையும் தேவனோட்டு ரொம்ப தூரமா பிரிச்சு கொண்டு போயிடும். நம்ம யாருமே சொல்ல முடியாது, நான்லாம் எவ்வளோ குட் பாய் தெரியுமா, நான்லாம் எவ்வளோ குட் கேர்ள் தெரியுமா அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே பாவிகள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நான் உங்களுக்கு படிச்சு காட்டவா? ரோமர் 3:23 ஒரு வசனம் போட்டிருக்கு, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு சொல்லி ரோமர் 3:23 போட்டிருக்கு. அது போட்டது கரெக்ட் தான். நம்ம எல்லாருமே பாவம் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி அந்த பாவத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? என்னையும் பாவம் ஏசப்பா விட்டு ரொம்ப தூரமாக கொண்டு போயிடும். அப்படிதான் அந்த ராகா பக்கா இருந்தாங்க. அவங்களும் கடவுள் பிடிக்காத செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு இந்த ராகா பக்காவை சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவங்க ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கும் போது, நான் சொன்னேன்ல கானானியர்கள் இருக்க இடத்துல இருந்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் வைக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. அதை தான் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் மக்களுக்கு. வாக்கு தத்தம்னா நம்ம சொல்ற மாதிரி நம்ம பாஷையில சொல்லணும்னா சத்தியம் பண்ணியிருந்தாங்க, நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வாக்கு தத்தம். கடவுள் நமக்கு நான் செய்வேன், இதை நான் பண்ணுவேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வாக்கு தத்தம்னு சொல்லுவோம். அதை கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கானான் ஊரில் இருக்கிற இந்த ராகா பக்கா வீட்டுக்கு ஒரு நாள் இஸ்ரேல் கூட்டம், ஆர்மி சொல்லுவாங்களா, இஸ்ரேல் ஆர்மி, அந்த ஆர்மிலேருந்து 2 பேர் தூது பார்க்க வந்தாங்க. அதாவது வேவு பார்க்க வந்தாங்க. வேவு பார்க்கனா நம்ம ஆர்மி இல்லை போலீஸில் இருக்கிறவங்களாம் எங்க திருடங்க இருக்காங்களோ அந்த இடத்து சுற்றி அவங்க பார்க்க போவாங்க. திருடங்க இங்கே இருக்காங்களா, இல்லை எங்கே அவங்க
மூவ் பண்றாங்க, இல்ல என்ன சாப்பிடுறாங்க, எந்த கடைக்கு போறாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றத தூரமா இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது பேர் தான் தூது பார்க்கறது. அது மாதிரி 2 பேர் இஸ்ரவேல் ஆர்மில இருந்து இந்த கானான் ஊருக்குள்ள வந்திருந்தாங்க. அவங்கள இந்த ராகாப் அக்கா அவங்க வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தாங்க. இது அந்த ஊரு நாட்டு ஆர்மிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அப்படிதானே? இவங்க 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 மட்டும் போட்டு கொடுத்துறாங்க. இங்க பாருங்க, இஸ்ரவேல்ல இருந்து 2 பேர் ஏன் வீட்டுல இருக்காங்க, வந்து ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 பேர் க்ளோஸ். ஆனா அவங்க சொல்லல. அந்த ராகாப் அக்கா இவங்களோட ஊர்ல இருந்து 2 ஆர்மியில அதாவது கானானிய ஆர்மில இருந்து 2 பேர் வந்தாங்க பாத்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் படிச்சு காட்டவா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்திரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் எங்களிடத்தில் மனுஷர்கள் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ராகாப் அக்கா அந்த வந்த 2 பேர்ட்டையும் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா, அவங்க வந்தாங்க, இருட்டுறதுக்குள்ள அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க எங்க போனாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர்ட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்க? அந்த ராகாப் அக்கா வீட்டுல தான் அவங்க ஒளிஞ்சிருக்காங்க. அந்த 2 பேர் வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த ராகாப் அக்கா நினைச்சிருந்தா அந்த கானானிய ஆர்மியில 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரையும் காட்டி கொடுக்கல. அவங்களுக்கு அந்த ராகாப்புக்கு புரிஞ்சது, இந்த இஸ்ரேல் மக்கள் எங்களை பனிஷ்மெண்ட் பண்ணல, எங்களுக்கு எங்க ஊரை பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் ஏன் ராகாப்புக்கு உதவி பண்ணாங்கன்னா, ராகாப் மேல ஆண்டவர் அதிகமா அன்பு வச்சிருந்தார். அந்த ராகாப் மேல மட்டும்தானா, என் மேல ஓ மேல கூட ஆண்டவர் அதிகமா அன்பு வச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த பூமியை ஃபுல்லா படைச்சு உனக்காக எனக்காக நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் படைச்சாங்க. எல்லாத்தையும்னா நீ பார்க்குற சூரியன், சந்திரன், பறவை, காட்டில் இருக்கிற விலங்கு, அப்புறம் வானம், சூரியன், சந்திரன், தண்ணியில் இருக்கிற குட்டி குட்டி மீன், எல்லாத்தையும் படைச்சது அவங்க தான். ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றையும் கூட அவங்க தான் படைச்சாங்க. அந்த தேவன் பரலோகத்தில் இருக்காங்க. அவங்க ரொம்ப 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 பரிசுத்தமானவங்க. அப்படின்னா பாவமே செய்யாதவங்க. அந்த பாவமே செய்யாத தேவன் தான் உன் மேலே என் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க. அது பைபிளில் போட்டிருக்கு. நான் படிச்சு காட்டவா? யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவ்வளவாய்னா ரொம்ப 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 நீங்க எவ்வளவு வேணா யோசிச்சுக்கோங்க. நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப 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 போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்காங்க. அதே அன்பை தான் அந்த ராகாப் மேல காட்டினதுனால அந்த ராகாப் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த 2 பேரையும் அவங்க எஸ்கேப் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ஒன்று சொன்னாங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஒரு வேளை நீங்க எங்களோட ஊருக்குள்ள வந்து எங்க ஊர் மக்களை அழிச்சிட்டு நீங்க உள்ள வர்றதுக்கு எங்களை நீங்க அழிச்சு போட்டீங்கன்னா, என் குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க நினைச்சுக்கிறீங்களா, எங்களை மட்டும் கொஞ்சம் காப்பாத்திடுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ராகாப் ஒரு ஒரு விஷயம் கேட்டாங்க. அதை கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா, ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்க, நாங்க வரும்போது ஒரு சிகப்பு கலர் கயிறை உங்க வீட்டு பக்கத்துல தொங்க விடுங்க. அப்படி தொங்க விட்டுருந்தீங்கன்னா நாங்க பார்த்து ஓகே இது வந்து ராகாப் வீடு அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுருவோம். இல்லைன்னா எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது நல்லா கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த 2 பேரையும் அவங்க வீட்டு ஜன்னல் வழியா கீழே இறக்கி அவங்க எஸ்கேப் ஆக வச்சுட்டாங்க. அன்னைக்கு அவங்க 2 பேர் அப்படி சொல்லிட்டு போனது, அந்த ராகாப் அவளும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்துறது ஒரு வழியா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போனது, ஒரு வேளை நீ அந்த கயிறை தொங்க விட்டனா நாங்கள் உன்னைய ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போனாங்க. எப்படி அந்த ராகாப் எஸ்கேப் ஆகுறதுக்கு, அவங்க தப்பிக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருந்துச்சோ, நீ நான் கூட பாவத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான். அது யார் தெரியுமா? ஜீசஸ் மட்டும்தான். ஜீசஸா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க தான் தேவன், அவங்க கடவுள். இந்த பூமியில் ஒரு குட்டி குழந்தையா பிறந்து வந்தாங்க. அவங்க தேவனுடைய குமாரன். அவங்க கடவுள் தான். அவங்க நினச்சிருந்தா என்ன வேணா பண்ணி ஒரு செகண்ட் எல்லாத்தையும் மாற்றிருக்கலாம். ஆனால் அவங்க செய்யவே இல்லை. ஒரு சாதாரண குட்டி குழந்தையா பிறந்தாங்க. வளர்ந்து 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 வந்தாங்க. நீ நானும் சாப்பிட்ருப்போம், தூங்கியிருப்போம், விளாண்டுருப்போம், எல்லாமே சாதாரண மனுஷனை போல பண்ணாங்க. ஆனால் நம்ம பண்ண ஒரு விஷயம் அவங்க பண்ணவே இல்லைன்னு தெரியுமா? பாவமே பண்ணல.
பாவமே பண்ணாத ஜீசஸை சிலுவையில கை காலில் ஆணி அடிச்சு தலையில முள்ளு வச்சு அவங்கள அடிச்சாங்க. எதுக்கு தெரியுமா? நீயும் நானும் பண்ண பாவத்துக்காக அவங்களா முன் வந்து இவ்வளத்தையும் சிலுவையில் எடுத்தாங்க. நம்ம பாவத்துக்குரிய தண்டனையை அவங்க சிலுவையில் எடுத்துக்கிட்டு கை காலில் ஆணி அடிச்சாங்க. கடைசியில் அவங்கள அடித்து சிலுவையிலேயே அவங்க இறந்தும் போனாங்க. இறந்து போன ஜீசஸ் எடுத்துகிட்டு போய் கல்லறையில் வச்சாங்க. அவங்க 3ஆவது நாள் திரும்ப உயிரோடு வந்தாங்க. இன்னைக்கும் அவங்க உயிரோடு இருக்காங்க. எங்க தெரியுமா? பரலோகத்தில். அதை நான் சொல்லலை, அது பைபிளில் போட்டுருக்கேன். படிச்சு காட்டவா? 1 கொரிந்தியர் 15:3-4 கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது போட்டுக்கிறது உண்மைதான். அவங்க மரிச்சாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க. இன்னைக்கும் அவங்க உயிரோட இருக்காங்க பரலோகத்தில். அது உண்மைதான். எப்படி ஜீசஸ் இதெல்லாம் நமக்காக பண்ணாங்களோ அதனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது எப்படி நமக்கு ஒரு தீர்வா இருந்துச்சோ அதே மாதிரிதான் அன்னைக்கு ராகாப்ட அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போனது அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த ராகாப்புக்கு கண்டிப்பா தெரியும் ஏதோ நடக்க போது, கானானுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஏதோ நடக்க போது. அதை இஸ்ரவேல் பண்ணல, கடவுள் அவங்க மூலமா பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க இந்த ராகாப் நம்ப ஆரம்பிச்சாங்க. என்னதான் கடவுள் பாவம் பண்ணாங்க அழிச்சாலும் அவர் இரக்கமுள்ளவர். எங்களுக்கு சொல்றீங்களா? தேவன் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர் தான். ஆனா எவ்வளவோ சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. ஆனா அவங்க கேட்காதனால இவங்க பதிலாக இஸ்ரேல் மக்களை அந்த ஊர்ல வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் நடந்துருச்சு. ஒரு டைம்ல அந்த ராகாப் அவங்க வீட்டில இருந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வச்சு ஒரு ரூம்ல வச்சு அவங்க சேஃபா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர் சொன்ன மாதிரி ரெட் கலர் நூலை அவங்க வீட்டு மாதிரி தொங்க போட்டாங்க. அப்பதான் நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்துச்சு. அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் சொன்ன அந்த ப்ராமிஸை கேட்டு, அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு இவங்களோட ஊரை கேப்சர் பண்ணுறது, இவங்களை எடுத்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இவங்க அந்த ஊருக்குள்ள இருக்குன்னு சொல்லி கடவுள் சொன்ன மாதிரி அவங்க அதை அழிக்க போனாங்க. அழிக்க போகும்போது எரிகோவை சுற்றி பெரிய சோர் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி அவங்க உள்ளே இருந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் போச்சு நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் அவங்க க்ளோஸ் பண்ணி இருந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தனால பெரிய பெரிய துப்பாக்கி எடுங்க சுடுவோம், இல்லை பெரிய பெரிய ராக்கெட் ஏவுகணை வச்சு அவங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணவங்க நினச்சிங்களா? அப்படி பண்ணலை. கடவுள் அவங்களுக்கு எந்த விதத்தில் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு ஸ்பெஷலான விதத்தில் அவங்க வித்தியாசமான முறையில் நான் சொன்ன மாதிரி ட்ரம்பட் வாசித்து அது மூலமாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னடா எப்போவும் ஒரு சண்டை போடுவாங்க, இல்லை அடிப்பாங்க, இல்லைன்னா துப்பாக்கி வச்சு சுடுவாங்க, இல்லை ஈட்டி வச்சு அவங்க எரிஞ்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரம்பட் ஊதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா கடவுள் நினச்சாரு அந்த கானானியர்களுக்கு இந்த இஸ்ரவேல் அட்டாக் பண்ணல, இஸ்ரேல்ஸ் மூலமாக ஆண்டவர் அவங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியணுன்றதுக்காக இப்படி பண்ணாங்க. இப்படி அவங்க ஃபர்ஸ்ட் நாள் ஊதி அந்த ஊரை சுற்றி வந்தாங்க, பார்த்தாங்க, ஒன்றுமே ஆகலை. திரும்ப அதே மாதிரி 2, 3, 4, 5 5ஆவது நாள் இதே மாதிரி ஊதி சுற்றி வந்தாங்க. ஏதாச்சா? ஒன்றும் ஆகலை. திரும்ப 6ஆவது நாள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் ட்ரம்பட் ஊதுல இன்னைக்கு இந்த சுற்றி இந்த செவுறு உடிஞ்சு விழும் பாருங்க, நம்ம உள்ள போய் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி 6ஆவது நாள் ஊதுனாங்க. ஒன்றுமே ஆகலை. கடைசியில் இந்த ராகாப்பும் உள்ளுக்குள்ள பயத்தில் இருக்காங்க. எப்படா உள்ள வருவாங்க, நம்மளை காப்பாற்ற போறாங்க, நம்ம எஸ்கேப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப பதட்டத்தில் இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். 7ஆவது நாள் ஊதுனாங்க. ட்ரம்பட்டா முடிஞ்ச அளவுக்கு பாப்பறப்ப அப்படின்னு சொல்லி ஊதி சுத்தி வந்தாங்க பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த கதவு அந்த செவுலாம் உள்ள உடஞ்சி விழுந்துருச்சு. இவங்க உள்ள போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட்டாக் பண்ணும்போது தான் அந்த ராகாப் வீட்டில் பார்த்தாங்க ஒரு சிகப்பு கலர் நூல் தூங்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இவன் ராகாப்ல அப்படின்னு சொல்லி அவங்கள ஒன்றுமே பண்ணாமல் அவங்கள காப்பாற்றினாங்க. அவங்க சொன்ன விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருந்து இந்த ராகா ஃபேமிலியை ஃப்ரீயாக விட்டாங்க. மீதி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டாங்க. என்னடா இந்த ராகாப் மட்டும் ஏன் தனியாக எஸ்கேப் ஆகணும், இப்படி மட்டும் தனியாக விடணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கடவுள் ப்ராமிஸ் பண்ணதை நிறைவேற்றுறதுக்கு அதை செஞ்சு காட்டுறதுக்கு தான் அந்த ராகாப்பை எஸ்கேப் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா அந்த ராகாப் அவங்க உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் உயிரோடு இருந்து அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப 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 வருஷம் கழிச்சு
அவங்களோட குடும்பத்து மூலமாக ஒரு குட்டி குழந்தை பிறந்துச்சு. அது யார் தெரியுமா? நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா? நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க, யாருன்னு பேர் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? 1 2 3. நிறைய பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஜீசஸ், இயேசு கிறிஸ்து அப்படி தான் பிறந்து வந்தார். ராகாப் மூலமாக அவருடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, நிறைவேற்றுறதுக்கு தான் அந்த ராகாப்பை இஸ்ரவேல் ஜனங்களை அட்டாக் பண்ணும்போது காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் வச்சாங்க. அது கடவுள் திட்டம். ஏன் தெரியுமா? கடவுள் ரொம்ப 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 அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். எப்படி சேர்ந்து சொல்கிறீங்களா? தேவன் இரக்கமுள்ளவர். அந்த ராகாப் கடவுளை நம்பினதுனால அவங்க மேலே இரக்கத்தை காட்டினாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருக்கிற நீ கூட ஆண்டவரை நம்பினா கடவுள் இரக்கம் உள்ளன்றதை உன்னால் புரிஞ்சிக்க முடியும். எப்படி தெரியுமா? என்ன வேணால் கஷ்டம் வரலாம், உனக்கு சரியாக படிக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்போ நான் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நீ யோசனையாக இருக்கலாம். இல்லை எப்போ பாரு அப்பா அம்மா என்னை திட்டே இருக்காங்களே, நான் தப்பு பண்ணாலும் திட்டுறாங்க, இது பண்ணாலும் திட்டுறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு யோசனைகள் இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஆண்டவர் நம்பினா, கடவுள் நம்பி, ஏசப்பா எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அந்த சப்ஜெக்ட் படிக்கவே முடியல, அப்பா அம்மா திட்டுறாங்க, அப்பா அம்மா திட்டாமல் இருக்கிறதுக்கு, நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி எதை வேணா நீ ஏசப்பாவை நம்பி நீ கேட்டனா அவங்களால உனக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா தேவன் இரக்கமுள்ளவர். இதை பார்த்துருக்க தம்பி தங்கச்சி, நீங்கள் நம்ம பார்த்தோம், அந்த ராகாப் அக்கா கடவுளை நம்பி இருந்ததுனால அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க மேலே, கடவுள் மேலே அவங்க நம்பிக்கை வச்சதுனால கடவுள் அவங்க மேலே இரக்கம் காட்டினாங்க, அன்பு காட்டினாங்க. ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவர். இதை கேட்டுக்க தம்பி தங்கச்சி, நீங்கள் கூட இன்னும் கடவுள் பிடிக்காத பாவத்தை பண்ணிட்டு இருந்தேன்னா, கடவுள் ரொம்ப அன்பானவங்க தான், அவங்க ரொம்ப கோபம் உள்ளவங்க தான். ஆனாலும் நீ உன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொன்னா, உன் பாவத்தை மன்னிச்சு அவங்க பிள்ளைய மாற்றுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவர். பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு, நான் படித்து காட்டுறேன். யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா என்ன சொல்லியிருக்குன்னா, யாரெல்லாம் ஏசப்பா நம்புகிறாங்களோ அவங்க எல்லாரையும் அவர் பாவத்தில் அழிய விடாமல் காப்பாற்றுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா தேவன் இரக்கமுள்ளவர். அதுக்கு நீ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம், என்ன தெரியுமா? ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் பிள்ளையாக மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. எப்படிப்பட்ட பாவமாவனா இருக்கலாம், அந்த பாவத்தை மன்னிச்சு அவங்க பிள்ளையாக மாற்றுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. நீ கேட்டனா தேவன் இரக்கமுள்ளன்றதை நீயும் புரிஞ்சுக்க முடியும். கேட்பீங்களா? எல்லாம் கண்ணை முடிக்கவங்க பார்க்கலாம். நம்ம ஒரு சின்ன ஜோமனி முடிக்க போகிறோம். நீ இப்போ கேட்க போகிற, கேட்குறீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பரலோக தகப்பனே, இந்த விளக்கு நன்றி ராஜா. இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்துக்காக நன்றி. ராகாபுடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதை நீங்கள் என்றைக்குமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறதில்ல, நீங்கள் எப்போவுமே செய்வீங்க. நீங்கள் இரக்கம் உள்ளவன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பிள்ளைங்க உண்மையாக என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்குறாங்களோ அவங்க பாவத்தை மன்னித்து அவங்க 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 பரிசுத்தமாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு முடிஞ்சுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். வாவ் பிரின்சி, அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டா யாரா இருந்தாலும் அவர் இருக்கறதுனால மன்னிச்சிருவாரு. ஆமா, இயேசு கிறிஸ்துட்ட மட்டும்தான் மன்னிப்பு உண்டு. ஏன்னா அவர் மட்டும்தான் இரக்கம் உள்ளவர். அப்படியே ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்த்துடலாமா? ஆஹா, மிருக காட்சி சாலை எவ்வளவு சூப்பரா இருக்கு. வாவ், சிங்கம். சூப்பரா ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். சூப்பர். ஹை, புலி. சூப்பர் 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 சூப்பர். ஆஹா, சூப்பரான மனித குரங்கா இருக்கேன். ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். யோ யோ, என்ன பண்ற? அட ரொம்ப தூரத்துல வந்துறியா? போட்டோ எடுத்துக்கிறேன். யோ, இது ரொம்ப ஆபத்தான குரங்க, தூரத்துல நின்று பார்த்துப்பியா, பக்கத்துல போக கூடாது. என்னங்க நீங்க பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு குரங்கு, ரொம்ப நல்ல குரங்கு இருக்கு. இதை போயிட்டு யோ, இதைதான் ஒரு 5-6 வருஷமா நான் மேய்ச்சிட்டு இருக்கேன். சும்மா அறியா, பக்கத்துல போயிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இங்க ஏன் மேல கேஸ் பண்ணுறாங்க. என்ன எல்லாம் உனக்கு குரங்கு, அது நல்ல குரங்கா இருக்கு பாருங்க. ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன். யோ,
நான் சொல்ல கேட்க மாட்டியா நீ? அட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேனே. தூர தள்ளி நின்னுடியா? அட என்னங்கப்பா, நான் ஒரு ஜூவில் இப்படி இல்லாமல் இருக்கு. சரி, லைவ் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். நண்பர்களே, இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருப்பது மனித குரங்கு. போன அங்க திருப்பியா? சரி இருங்க, யாங்க நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் பார்க்கிறதா மனித குரங்கு. இது வேற எங்கும் பார்க்க இல்லை. போதுமையா போதுமையா நில்லுங்களே. போதுமையா? வீடியோவை பார்க்கிற நீங்கள் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சொல்ல கேட்க மாட்டியா நீ? இருங்கண்ணே, நான் நிறையா ஜூ போயிருக்கிறேனே. கேரளாவில் திருவனந்தபுரம் ஜூக்கு போயிருக்கேன், அப்புறம் கர்நாடகாவில் ஜூக்கு போயிருக்கிறேன். ஆனால் இந்த குரங்கு நான் எங்கேயுமே பார்க்கல, வித்தியாசமா இருக்குண்ணே. ஐயோ, அது உனக்கு தான் ஆபத்து. தூரமா நின்று பாரியா, பார்த்துட்டு போயா? சரி சரி, நான் தூரமா நிற்கிறேன். சரியா? ஹாய் ஹாய். ஐயோ சூப்பரா. என்னது இதுல யாரு குரங்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. பாடுறா, நம்ம பண்ற எல்லாத்தையும் அந்த குரங்கு அதே மாதிரி பண்ணுது. எப்போ ஐயோ, நல்ல டைம் பாஸ் ஆகுது. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப நல்ல குரங்கா இருக்கு. இந்த பழத்தை இது கொடுப்போம், சாப்பிடட்டும். உனக்கு வாழைப்பழம் கொடுத்தா நீ ஏமையில எறியா? அவர் சொன்னது சரிதான் போல. இது மோசமான குரங்கா இருக்குதே. எங்க போனாரு அவரு? என்ன வாழைப்பழம் கொடுத்தல, சாப்பிட்டீல, அமைதியா இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது. ஏய், நான் நல்ல குரங்குன்னு நினைச்சேன். அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. மோசமான குரங்கு எங்க அவரு? அது மோசமான குரங்கு தானே சொன்னேன். அது நான் வாழைப்பழம் கொடுத்து சாப்பிட்டு என்னைய கடிக்க வருவியா? ஐயோ, அது சொன்னா கேட்க தானே ஓன்ட்டு சொல்லிட்டு போனேன். அது முதல்ல அதை உட்கார வைங்க. நான் அவ்வளவு தூரம் சொல்லி கேட்கல. உனக்கு ஏதாவது என்ன தூக்கிட்டு பையன் வேலை விட்டு கண்ணில் குத்திராதையா? குரங்க ஒழுங்கா கட்டி போடியா? போட்டனா போயா ஒழுங்கா
தெரியாதமா வந்துட்டேன் சார், மன்னிச்சுக்கிறீங்க சார். நான் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து போய்க்கிட்டா? உடனே அவ்வளவுதான், உடனே ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிரும். ஓடியா தம்பி தங்கச்சி பாத்தீங்களா, நான் எவ்வளவு தூரம் அந்த அண்ணன்ட்ட சொன்னேன். ஆனா அந்த அண்ணன் என் பேச்சு கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. வந்து குரங்கிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில் நான் வந்து காப்பாற்ற நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு நீ கூட தம்பி தங்கச்சி நிறைய பிரச்சனைல மாட்டிக்கிறாது. ஏன் தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால நீ போய் மாட்டிக்கிட்டு அதுல வெளியே வர வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற. நீ என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி பண்ணணும்? அதுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஆண்டவருக்கு நேரம் வரும் பொழுது அவர் உனக்கு சூப்பரான பெஸ்டானதை கொடுப்பாங்க. ஓகேங்களா தம்பி தங்கச்சி? பிரின்சி, இந்த அட்வென்ச்சரஸ் ஜேர்னியை என்னால மறக்கவே முடியாது. ஆமா உமா, எனக்கும் தான். அப்ப இன்னைக்கு ஜேர்னியை நம்ம ப்ரேயரோட எண்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் உங்கள் இரக்கத்தை பற்றி கற்றுக்கொண்டோம். உங்கள் இரக்கத்தினால எங்கள் பாவங்களை மன்னிச்சிங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், அப்ப மறுபடியும் நம்ம நாளைக்கு இதே டைம்ல மீட் பண்ணலாம். ஃப்ரம் பிரின்சி அண்ட் ஓமா.